அன்பே சிவம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் அக்குபஞ்சர் என்ற சிகிச்சை முறையை எளிதில் கற்றுக்கொள்ள ஒரு சில குறிப்புகளை இங்கே காண்கலாம். உடம்பிலே எப்பொழுதும் தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பிரபஞ்ச காந்த சக்தியை உடம்பு அதன் தோலின் மேலே உள்ள கண்ணுக்கு புலப்படாத சக்தி ஓட்ட பாதைகள், சக்தி நாளங்கள் என்ற முறையில் சக்தி புள்ளிகள், எனர்ஜி பாயிண்ட்ஸ், அவைகளை கொண்டு எப்பொழுதும் தொடர்ந்து பிரபஞ்ச சக்தி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு முரண்பாடாக நடத்தும் முறையினால் அவ்வப்பொழுது இந்த பிரபஞ்ச காந்த சக்தி சீராக பாய்வது தடைப்படுகின்றது. அப்படி தடைப்படும் பொழுது இந்த சக்தி பற்றாக்குறையினால் உடம்பிலே உள்ள உள் உறுப்புகள் சீராக செயல்பட முடியாமல் நமது உடல் ஆரோக்கியத்தை குறைக்கின்றது. அப்படி குறைக்கும் போது உண்டாகும் அறிகுறிகளையே நாம் நோய் என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். அடிப்படை காரணம் உள்ளே செயல்திறன் குறைந்த இயக்கத்தினால் சரியாக ஜீரணமாகாமல், செரிமானமாகாமல், கழிவுகள் வெளியேற்றப்படாமல் உள்ளேயே தங்கிவிடுகின்றன. இந்த கழிவு தேக்கம்தான் நோய் என்று கூறுகிறோம். இதை உடம்பு தானாகவே சரி செய்து கொள்ளும் வகையில் முயன்றால் பஞ்சபூத சக்தியை உள்ளே அதனுடைய பகிர்வு சீராக அமைய முயற்சி எடுத்துக்கொண்டால் எந்தவித சிரமமும் இல்லாமல் நோய்களை நாமே எளிதில் போக்கிக் கொள்ளலாம். அது பற்றிய சில விவரங்களை கலந்து உரையாடத்தான் இன்றைய இந்த முதல் பாடம். வாருங்கள், விவரங்களை அறிவோம்.